ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் விருச்சக லக்னம். லக்னம் அப்படின்னு சொல்லும்போது ராசியை விட லக்னம் ஏன் முதன்மை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க ஐயா. 2 மணி நேர இடைவெளி கொண்டது லக்னம். ம். ராசி 2.25 நாள் ம். இருக்கிறது. அதில் ஒரு நட்சத்திரம் ஒரு நாளே இருக்கிறது. ம். அதனால் நல்ல துல்லியமான பலன்கள் பார்ப்பதற்கும் 12 பாவங்களுக்கும் புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். ம். இப்போ ஒருத்தருக்கு வீடு கட்டுறது ம். அப்படின்னா வெறும் லக்னம் மட்டும் தெரிஞ்சு அல்லது ராசி மட்டும் தெரிஞ்சு நம்ம அதில் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. ம். ஏன்னா பல கோடி பேர் பிறக்கிறோம். அதில் புள்ளி எடுக்கணும். இப்போ ஒரு லக்னத்துக்குள்ளே என்ன டிகிரி, என்ன புள்ளி, அப்போ 4ஆம் வீடு ம். அங்கே என்ன புள்ளி வருது அப்படிங்கிறதுக்கு அடிப்படை அச்சாரம் வந்து லக்ன புள்ளி தான். ம். அப்போ ஒருத்தர் பிறந்த நேரம் என்பது லக்னம், ஒருத்தர் பிறந்த நாள் என்பது ராசி. ம். அது 2.25 நாள். அதனால் இது குறுகிய இடைவெளியாக இருக்கிறதுனால துல்லியமான பலன். ஆமாம் பலன்கள் எடுக்கணும். 2வது லக்னத்தின் படி தான் கோச்சார பலனே பார்க்கணும். ம். 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 இப்போ ராசி பலன்னு போடுறதெல்லாம் சந்திரனை வச்சு போடுறது. சந்திரன் நிலையானதல்ல, ஒரு திசைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ராசியே இல்லாமல் இருப்பீங்க. ம். நீங்கள் வந்து சிம்ம ராசியில் பிறக்கிறீங்க, ஒரு 25 வயசு ஆகும்போது கன்னி ராசியாக மாறிடுவீங்க. சந்திரன் நகர்றதுனால தான் திசை மாறுது. ம். 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 ஆனால் லக்னப்படி நம்ம கோச்சார பலன்கள் பயிற்சி பலன்கள் எல்லாம் பார்த்தா அக்யூரசி ஆகும். ம். சிறப்புங்க ஐயா. ஐயா இப்போ இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களோட தோற்றம் எப்படிங்க இருக்கும்? தோற்றம் என்பது நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், செவ்வாய் வீடுன்னு சொல்லுவோம். ம். ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறது குருவினுடைய கடைசி பாதம், ம். அதுக்கப்புறம் சனியினுடைய 4 பாதங்கள், புதனுடைய 4 பாதங்கள். இதனுடைய அம்ச ரீதியாக பார்க்கும்போது ஒரு மீடியம் ஹைட்டு. அந்த மீடியம் ஹைட்டில் நல்ல வந்து ஒரு குரு அப்படின்றதெல்லாம் நல்ல வந்து ஒரு பெரிய மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சனிங்கிறது வந்து கொஞ்சம் மந்த போக்கு. ம். ஆனால் வீடு செவ்வாய் வீடு, அதில் சனி நட்சத்திரம். அப்படின்னா என்னென்னா சில நேரங்களில் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவராகவும், சில நேரங்களில் முக்கியமான இப்போ குழந்தை இருக்கு, விளையாட்டில் இன்ட்ரெஸ்டாக விளையாடுது, ஆனால் படிக்க உட்காந்தா மந்தமாக இருக்குது. அந்த மாதிரி இங்கே காம்பினேஷன் என்ன வேலை செய்யும்னா மன ரீதியாக செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படி தோற்றத்தை உருவாக்கும். அதே மாதிரி புதன் என்பது ஒரு படித்த நபர்களுடைய தோற்றத்தை உருவாக்கும். அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் அதை உருவாக்கக்கூடிய தோற்றமாக இருக்கும். அவங்க ஆட்டிடியூடு எல்லாமே வந்து நம்ம பல தடவை பேசியிருக்கோம், ரகசியம் வச்சுருக்கோம். ம். ம். அவங்களுக்கு திட்டங்கள் ரகசியமாக வைத்து எதையுமே வந்து அந்த ஃப்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு இயற்கை ஒரு நேச்சர் அவங்கக்கிட்ட இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா மேசம் வந்து அதுவும் செவ்வாய் தான், இதுவும் செவ்வாய் தான். ஆனால் இங்கே வந்து விவேகம் அப்படின்னு சொல்கிறீங்க. எதனால் விவேகமாக இருக்காங்க? நுணுக்கமாக மறைபொருளாக இருக்கிற ராசி, ம். மறைவிடமாக இருக்கக்கூடிய ராசி. அதனால் என்னென்னா தந்திரத்தை கையாளுது. மேசம் அப்படி இல்லை. அங்கே கேதுவும் சுக்கிரனும் படோடாபத்துக்கு போயிடுது. ம். ம். இங்கே சனியும் புதனும் டெக்னிக்கல் நாலேஜ் கொடுக்குது. ம். அதனால் உலகத்து நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு நமக்கு எது ஆதாயம் எது ஆதாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் உண்டாகி அதன் மூலம் அவங்க அதை அப்சர்வ் பண்ணி பிஹேவ் பண்ணுறாங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்து இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க? திருமண வாழ்க்கை என்பது இப்போ இது வந்து செவ்வாயினுடைய வீடு, அது வந்து சுக்கிரனுடைய வீடு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அதாவது தோஷம் அப்படின்னு வந்ததே இந்த ராசியை வச்சு தான். ம். ம். செவ்வாய் தோஷம், ம். களத்திர தோஷம், இந்த பேர் வந்ததே இந்த விருச்சிக ராசியை வச்சு தான். அதனால் வந்து இவங்களுக்கு ஜாதக ரீதியாக இவங்க பிறந்த அமைப்பின் லக்ன புள்ளி ரீதியாக 7ஆம் பாவ புள்ளி வந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். ம். ஜென்ரலாக வந்து பணம் சார்ந்து தான் இயங்கக்கூடிய ஒரு தாம்பத்தியம் இருக்கும். ம். அதாவது அவங்க ஃபேமிலியில் என்ன வெல்த்து ம். அல்லது அந்த ஆணோ பெண்ணோ என்ன சம்பாதிக்கிறாங்க, ம். இதை பேஸ் பண்ணி தான் போகும். ஏனென்றால் இவங்களுக்கு 7ஆம் வீடு காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு. ம். பணம் சார்ந்த குடும்ப வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அதே மாதிரி ஒரு கூற்றே இருக்குங்க, விருச்சகம்னு சொல்லும்போது அதிகமாக வந்து காதல் திருமணத்தில் இருக்கும். அதே மாதிரி வந்து இல்லீகல் அஃபேர்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருமணம், 2ஆம் திருமணம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பாக இந்த விருச்சகத்துக்கு மட்டும் நடக்குங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இப்போ சனி இங்கே இருக்காரு, ம். விருச்சிகத்தில் வந்து அனுசம் சனியினுடைய நட்சத்திரம் அனுசம் இருக்குது. 9ஆம் வீடு வந்து சந்திரனுடைய வீட்டில் சனி, ம். இங்கே செவ்வாயினுடைய வீட்டில் சனி, 5ஆம் இடம் குருவனுடைய வீட்டில் சனி. இப்போ இந்த குரு வந்து குருவனுடைய கடைசி பாதம் விருச்சிகத்திலேயே இருக்கு. ம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, கொஞ்சம் முரண்பாடான திருமணங்கள். இப்போ சனின்னாலே அந்நியம்னு அர்த்தங்க, ம். ம். சொந்த பந்தம் இல்லை, அந்நியம்னு அர்த்தம். அதே பார்த்தீங்கன்னா புதன்னு அங்கே இருக்குல்ல, புதன்னா இப்போ வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உரிமையில் லவ் பண்ணுவாங்க, சொந்தக்கார பொண்ணுன்னு. அந்த மாதிரி புதன் அந்த மாதிரி போகிறதும் உண்டு. பட் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ காலச்சக்கரத்துக்கு 4, 8, 12 என்கின்ற நீர் ராசிகளில் இவங்களுக்கு 1, 5, 9 அமைஞ்சது தான் காரணம். அது வந்து 50%க்கு மேலே பாசிட்டிவாக நடக்கவே வாய்ப்பில்லை. ம். ஆனால் உணர்வுகளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கும். இந்த சனி அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் மகர ராசி, அந்த 3ஆம் இடத்துல தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. ம். அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மனசை பறி கொடுக்குது. அதனால் அது வந்து இன்வால்வ் ஆகுறாங்களோ ஒழிய அதில் வந்து சக்ஸஸ் என்று சொல்ல முடியாது. 5, 12ஓட தொடர்பு ஆகுதுல்ல, ம். அதனால் லவ் சக்ஸஸ் ஆகாது. அதே மாதிரி 7, 2ஓட தொடர்புடையதுனால பணம் சார்ந்த தாம்பத்தியம் தான், ம். ம். பொருள் சார்ந்த இல்லறம் தான். அது குறிப்பா சொல்லிட்டீங்க. சிறப்புங்க. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட பலம் என்ன, பலவீனம் என்ன? பலம் என்பது இவங்களுக்கு பூர்வீக சார்ந்த ஒரு பலம். ம். ஏன்னா 2ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். பூர்வீக சார்ந்த பலம், பணவரவுகள் அதெல்லாம் கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு திறமை இருக்குது. இந்த திறமை வந்து ரொம்ப மிகப்பெரிய பலம், எதிர்நீச்சல் போடுற திறமை. நீ என்ன சுச்சுவேஷனில் என்னை விட்டாலும் என்னுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணி தீருவேன் அப்படிங்கிறதுல உழைக்கிறதுக்கு திறமை இருக்குது. அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. பலவீனம் அப்படின்னு எடுக்கிறது வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான். அதாவது ரகசியமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது பலவீனம். ஏன்னா இவங்களை பார்த்து ஒதுங்கி தான் நிற்பாங்க. ம். ம். இவங்க தான் எதுவும் பேசுறது இல்லையே, அப்போ என்னென்னா ஒதுங்கி தான் நிற்பாங்க. அதுதான் பலவீனம். அதே மாதிரி பணம் பிரச்சனையில் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ம். ம். அது ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. ம். 4, 8, 12 ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அது வந்து சுக்கிரனோட தொடர்பு கொண்டு ஏதாவது ஜாதகங்கள் இவங்களுக்கு அமைப்பெறும்போது அந்த மாதிரி எதிர்பாராத தனவரவை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, 11ஆம் இடங்கிறது தான் வெற்றி. ஒரு மனிதருக்கு வந்து சந்தோஷம், வெற்றி, ஒரு பெரிய பொக்கிஷம், இதெல்லாமே 11ஆம் இடம். அது வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீடாக வருது. அதனால வந்து எதிரிகள் மூலமாகவே பணவரவுங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கு. சிறப்புங்கய்யா. இப்போ அதிர்ஷ்டம் சொன்னீங்க. இப்போ அதிர்ஷ்டம் சொல்லும் போது மறைந்திருக்கும் அதிர்ஷ்டம் தான். அதை வந்து ஜாதக ரீதியாக நம்ம எப்படி பார்க்கறது? அதுதான் ராகு சுக்கிரன் காம்பினேஷன். ம். அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி குருவும் கொடுப்பார். தனஸ்தானாதிபதியே குரு. அப்போ அந்த குரு, சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகம் கரெக்டாக 2, 6, 10 தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக அதிர்ஷ்டம் வந்துடும். எதிர்பாராத தனவரவு வரும். அது இப்போ வந்து இப்போ 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது மூத்த சகோதரம்னு எடுத்துக்கலாம். ம். இப்போ இந்த மூத்த சகோதரன் மூலமாக கூட இவங்களுக்கு அனுகூலங்கள். ம். ஏன்னா குரு வந்து மூத்த சகோதர காரகன். ம். 11ஆம் வீடு புதனுடைய வீடு. இப்போ இங்கே வந்து குரு வந்து 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதன் மூலமும் கிடைக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து இவங்களோட வேலை, தொழில், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் எப்படி அமையும்? நல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி வாசனை திரவியங்கள், சினி ஃபீல்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸு, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில், இது எல்லாமே சூட்டபிள் ஆகும். மருத்துவம் கூட சூட்டபிள் ஆகும். மற்றபடி இவங்களுக்கு வந்து குருங்கிறது ஃபைனான்ஸுக்கு கூட செட் ஆகும். நல்ல தொழில் பலம் இருக்கும். எதையுமே நுணுக்கமாக செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனைக்கும் இவங்களுக்கு சூட் ஆகும். இப்போ என்னென்னா, இப்போ 4, 8, 12 வந்து ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அந்த ராகு வந்து 3, 7, 11 உட்காந்துட்டாருன்னு வைங்க, அதுவே ஒரு யோகமாக மாறி. 3, 7, 11. அப்போ 8க்கு 12ஆம் மறைஞ்சிடுறாரு இல்லையா, அதுவே யோகமாக மாறி. அது என்ன ஆகும்னா, திடீர்னு யாராவது ஒரு உதவி செஞ்சு இவங்களை கரையேற்றுறதுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி பண்ணிடும்.
ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம், அதாவது நோய், வம்பு, வழக்கு, கடன் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு இருக்கும்? தலைவலி 6ஆம் இடம் என்பது மேஷமாக வர்றதுனால தலைவலி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி அங்கே சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால சுகர் சம்மந்தப்பட்டது. மற்றும் கேது இருக்கிறதுனால கட்டிகள் சம்மந்தப்பட்டது. அதாவது இப்போ கெமிக்கல் சொல்கிறோம் இல்லையா, அல்சர் இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அது சம்மந்தப்பட்டது அடிவயிறில். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு வலுத்துட்டாலும் ஆப்ரேஷன் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அது திசை நடக்கும்போது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹீட் எனர்ஜியை கம்மி பண்ணிடணும். இவங்க நீர் ராசி, அதனால் ஹீட் எனர்ஜியை கம்மி பண்ணணும். சிறப்பு ஐயா. ஐயா அடுத்து ஐயாவின் அறிவுரை இதை கொஞ்சம் சொல்லுங்க. விருச்சிகத்துக்கு வாய்ப்புகள் குறைவு, ஆனால் வில் பவர் அதிகம். அது உங்களுக்கு பலம். அதனால் அதை சாதிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற முயற்சிகளெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மறைபொருளை கொஞ்சம் மாற்றுங்க. ரகசியமாகவே எல்லாத்தையும் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதை கொஞ்சம் மாற்றும்போது உங்களுக்கு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போசர் கிடைக்கும். ஜனரஞ்சகமாக இப்போ ஒரு தொழில் இல்லைன்னாலும் இன்னொரு தொழில் நமக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னா நம்ம நல்லா பழகிறத வச்சு தான் கிடைக்கும். இல்லை என்னுடைய சர்க்கிள் தான் பெருசுன்னு நம்ம உட்காந்துருந்தோம்னா உங்களுக்கு வட்டம் குறுகிய வட்டத்தில் உங்களால் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். அதனால் எக்ஸ்போசர் நல்லா இருங்க, அதனால் சிறப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 4, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று ராசிகள் உங்களுக்கு நெகட்டிவ். கும்பம், மிதுனம், துலாம் இவங்களால் பிரச்சனை உண்டு, அவங்கள அவாய்டு பண்ணிக்கணும். அது மாதிரி சொந்த பந்தத்துலேயும் இந்த பிரச்சனை வரலாம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது மற்ற இந்த 3 லக்னங்கள் தவிர மற்றவர் எல்லாருமே இவங்களுக்கு உதவுவாங்க. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.